ஈஸியாக செய்யக்கூடிய இன்றைக்கி வந்து ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். ஒன் பாட் ரெசிபி இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. குயிக்காக செய்யக்கூடியது. ஸ்கூலுக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை பட்டாணி வந்து காஞ்ச பட்டாணி தான், நைட்டே ஊற வச்சு சமைச்சது இது. பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி கிடையாது, காஞ்ச பட்டாணி தான் இது. நைட்டே அதை ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு காலைல ஏஞ்சி செஞ்சது. மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த பச்சை பட்டாணி வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் கிடையாது, இது நார்ச்சத்தும் புரதம் உள்ளது தான் அந்த பட்டாணி வந்து. டயட் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். டயட் இருக்கிறவங்க நல்லாவே சாப்பிட்லாம். பசி எடுக்காது, நார்ச்சத்து உடையது இது. இதுலேயே எனக்கு இது வந்து ஒன் பாட் ரெசிபிங்கிறதுனால ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு செய்யக்கூடியது. இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம், தாளிப்புக்கு 2 சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஈஸி தான் அதை செய்கிறது, ஒன் பாட் ரெசிபி. சோம்பு, இந்த கல்பாசி எடுத்துக்கிறேன் நான். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு கரம் மசாலா. வேறு வந்து ஒரு பெரிய மசாலா இதெல்லாம் நான் சேர்க்கலை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நைட்டே ஊற வச்ச அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வேறு தண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அந்த கல்பாசி சோம்பு மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம். ரொம்ப அதிகப்படியான அந்த மசாலாக்கள்லாம் வேணாம். ரொம்ப மைல்டாக நல்லா இருந்துச்சு. சின்ன வெங்காயம்லாம் ஒரு 10 வெங்காயம் போல் சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக இருந்துச்சு. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இஞ்சி பூண்டு வந்து. அதனால் கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சாஃப்டாக வர மாதிரி நல்லா குலைவாக வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கெலாம் ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பூரிக்கு, சப்பாத்திக்கு செய்யக்கூடியது இது ஒன் பாட் ரெசிபி. உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது வந்து நல்லாவே சாப்பிட்லாம், கொலஸ்ட்ரால் கிடையாது இது, நார்ச்சத்துடையது தான். மலச்சிக்கலால் கஷ்டப்படுறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பட்டாணி அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்களாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். பட்டாணிலாம் நிறையா சேர்த்துக்கலாம். பட்டாணி கொலஸ்ட்ரால் கிடையாது, கெடுதல் அப்படி இப்படிலாம் இல்லை, நல்லா சேர்த்துக்கலாம். வாரத்தில் 3 நாள் இந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். சுண்டலாக சாப்பிட்லாம், குருமாவாக சாப்பிட்லாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு, நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது அந்த வாசனை. குருமாவோட நல்லா டேஸ்ட்டு ருசியை கொடுக்குறது இந்த சின்ன வெங்காயம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு நான் அந்த மிளகாத்தூள் தான், பச்சை மிளகாலாம் சேர்க்கலை. ரொம்ப காரம் வேணான்னு சொல்லிட்டு மைல்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், மைல்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டேன், அவ்வளோதான். நான் அதுமாதிரி பட்டை, அந்த பிரிஞ்சி இலை அதெல்லாம் கூட தேவையில்லை இந்த குருமாவுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் மைல்டாக. இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அதெல்லாம் நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். அங்கே எண்ணெய் பிரியுது பாருங்களேன், நல்லா எண்ணெய் பிரியும். இது வந்து ஊற வச்சது தான் பச்சை பட்டாணி, ஊற வச்சது, நைட்டே ஊற வச்சது. காய்ந்த பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சது. சிலதெல்லாம் டார்க்காக விற்கும், அதெல்லாம் வாங்காதீங்க. பச்சை பட்டாணின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு சாயம் போட்டு விற்பாங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. காஞ்ச பச்சை பட்டாணி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து வாங்குங்க. 3 பத்து அளவுக்கு அதை நல்லா அதை வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு அது நல்லா 10 நிமிஷம் அதிலே குக் ஆகட்டும் அந்த மசாலாவோட அந்த ஊற வச்ச பட்டாணி. நான் அதில் 2 ஸ்பூனு பொட்டுக்கடல, 3 பத்தை தேங்காய் பத்தை, கொஞ்சோண்டு சோம்பு, 3த்தையும் நைஸாக அரைச்சிக்கணும். அது வரலையும் இது நல்லா எனக்கு குக் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ தான் அந்த பட்டாணி நல்லா வதக்க மணமாக இருக்கும். நான் கொஞ்சம் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன். அது ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை பட்டாணி மசாலா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் இதிலேயே ஊற்றிக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. தண்ணி வேகிற அளவுக்கு நீங்கள் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் தேங்காய் ஊற்றி கழுவி அதை ஊற்றினதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, பச்சை பட்டாணி இல்லையா, வேகணும்ல, தண்ணி வேணும்ல, அதுக்காண்டி நான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றினேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன். வச்சுட்டு சிம்லேயே வச்சு ஒரு 3 விசில் வைங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு தான், ஒன் பாட் ரெசிபி. சிம்லேயே வச்சு ஒரு 3 விசில். பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் 1 விசில் போதுங்க.
நான் வந்து பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. அங்கே பூரிக்கு வந்து நான் ரெடி பண்ணி பூரி தான் காலை டிஃபன் எங்கள் வீட்டில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எளிமையாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.